அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா வருதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்தெல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, அருப்பஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருப்பஞ்சோதி ஆண்டவர் ஆதியும் அந்தமில்லா தோன்றிய இறைவன், சுயமாக தோன்றிய இறைவன். அப்படிப்பட்ட சுயமாக தோன்றிய இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதிலே உலகங்களையும் படைத்து அந்த உலகங்களை இயற்றக்கூடிய பதத்தலைவர்களையும் படைத்து அந்த பதத்தலைவர்களுக்கு தேவையான தொழில்களையும் கொடுத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குமாறு கட்டளையிட்டார்கள். அப்படி உருவாக்கப்பட்டவர்கள் தான் பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம். இந்த 5 பதத்தலைவர்களுக்கும் தத்துவங்களை பிரித்து கொடுத்து ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்ற 36 தத்துவங்களை, ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5, இப்படி 36 தத்துவங்களை இந்த 3 பேர்களுக்கும் பிரித்து கொடுத்து இதனுடைய உட்கருவிகளான தத்துவங்களை மகேஸ்வரனுக்கும் சதாசிவத்துக்கும் பிரித்து கொடுத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குமாறு கட்டளையிட்டவர் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த உண்மைகளை திருவொற்பாவிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பர்களை, நான் ஏற்கனவே கூறியது போல இங்கே கூறப்படும் விளக்கங்கள் எல்லாமே திருவொற்பாவில் இருக்கின்ற பாடல்களின் மூலமாக வல்லப்பமானவர்கள், எனது தந்தை வல்லப்பமானவர்கள் எனக்கு அருளிய விளக்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு விளக்கத்தை நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். இப்படி பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் போன்ற பதத்தலைவர்களை படைத்து பிரம்மனுக்கு ஆன்ம தத்துவமாகிய 24 தத்துவங்களையும் கொடுத்து 24 தத்துவங்கள் என்பது பூதங்கள் 5, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பொறிகள் 5, கண், காது, மூக்கு, வாய்மை. புலன்கள் 5, ஒளி, சுவை, உணர்வு, நாற்றம். மனம் என்று கூட கூறுவார்கள். அந்த கரணங்கள் 4, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். கண்மேந்திரங்கள் 5, கை, கால், வாக்கு, அபானம், குறி என்ற இந்த 24 தத்துவங்களையும் பிரம்மனுக்கு கொடுத்து இதை பிரம்ம தத்துவம் என்று கூறுவார் வல்லப்பமானவர்கள். வித்யா தத்துவம் திருமாலுக்கு உரியது. 7 தத்துவங்கள்: காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. இந்த 7 தத்துவங்களையும் திருமாலுக்கு கொடுத்து திருமாலுக்கு 10 அவதாரங்களையும் கொடுத்து இந்த பிரபஞ்சத்தில் படைக்கும் தொழில் பிரம்மனுக்கும் காக்கும் தொழில் திருமாலுக்கும் கொடுத்து கட்டளையிட்டவர் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். சிவ தத்துவம் 5: விந்து, நாதம், சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாக்கியம். இது ருத்திரனுக்கு உரியது. ஈஸ்வர தத்துவம் என்று கூட வல்லற்பமானவர்கள் கூறுவார்கள். இப்படி 36 தத்துவங்களை கொடுத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்க வைத்தார்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்போ பிரபஞ்சத்தில் தோன்றிய இந்த 4 யுகங்களிலுமே கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களிலுமே திருமாலுடைய 10 அவதாரங்கள் நடந்து முடிந்து விட்டன. கிரேத யுகத்திலே 6 அவதாரங்கள்: மச்ச, கூர்ம, வராக, வாமன, நரசிம்ம, பலராம. திரேத யுகத்திலே ராமன் என்ற ஒரு அவதாரம் மட்டும். துவார யுகத்திலே கிருஷ்ணனும் பலராமனும். கலியுகத்திலே அயக்கிரேவ அவதாரம். இந்த 10 அவதாரங்கள் முடிந்து விட்டது என்பதை வல்லப்பமானவர்கள் தெளிவாக நமக்கு அள்ளியிருக்கிறார்கள். ஆக அந்த அவதாரங்கள் முடிந்தவுடனே, அந்த யுகங்கள் முடிந்தவுடனே இந்த பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரனுடைய செயல்காலம் முடிந்து விட்டது. அந்தந்த யுகங்களில் தோன்றிய சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களுடைய நெறிகளும் முடிவடைந்து விட்டது. கிரேத யுகத்திலே தோன்றிய கலக மார்க்கம், திரேத யுகத்திலே தோன்றிய திராவக மார்க்கம், துவார யுகத்திலே தோன்றிய நவநீத மார்க்கம், கலியுகத்திலே தோன்றிய பஸ்ம மார்க்கம். அதே போல சமயங்களும் சைவம், வைஷ்ணவம், காமாபத்தியம், சௌரம், கௌரம், இப்படி பல சமயங்கள் உண்டு. மதங்களும் அதே மாதிரி தான். ஆக இந்த மதங்களும் மார்க்கங்களும் சமயங்களும் அந்த 3 இதுவுமே கூறப்பட்ட நெறிமுறைகளை பின்பற்ற செய்து அதற்கேற்ற தலைவர்களை, கர்த்தாக்களை, உதாரணமாக சைவ சமயத்தின் தலைவன் சிவபெருமான், வைஷ்ணவ சமயத்தின் தலைவன் திருமால், காணாபத்திய தலைவன் விநாயகன், கௌரம் முருகன், சௌரம் சூரியன், சாகதம் அம்மை. இப்படி அவர்களுடைய சமயங்களுக்கு ஏற்றபடி அந்தந்த தலைவர்களை உருவாக்கி
உருவங்களை உருவாக்கி படைத்து அதற்கேற்றபடி ஆலயங்களை அமைத்து வழிபாட்டு முறைகளை அமைத்து மக்களை வழிபட செய்து விட்டார்கள். அதேபோல மார்க்கங்களின் தலைவர்கள் உண்டு, இப்படி மதங்களினுடைய தலைவர்களும் உண்டு. சமணம், பௌத்தம், பாசிசம், கிறிஸ்துவம், இஸ்லாமியம், இப்படி பல மதங்களும் உண்டு. அந்த மதங்களுக்கு ஏற்ற தலைவர்களை, கர்த்தாக்களை உருவகப்படுத்தி அதற்கேற்றபடி ஆலயங்களை அமைத்து வழிபாட்டு முறைகளை அமைத்து மக்களை வழிபட செய்து விட்டார்கள். அதை பின்பற்றி கொண்டு மக்கள் இன்னும் நடைமுறையிலே வைத்துக்கொண்டு அவர்கள் கருத்துக்கேற்றபடி விளக்கங்களுக்கு ஏற்றபடி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை, நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை. இதெல்லாம் முடிவடைந்து விட்டது. அப்போ அந்த யுகங்கள் முடிந்தவுடனே அடுத்த சதுர யுகம் பிறந்து விட்டது. இப்போ நம்ம சுத்த சன்மார்க்க காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த சதுரயுகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கென்று ஒரு மார்க்கம் வேண்டும். அந்த மார்க்கம் சமரசமாக இருக்க வேண்டும். எல்லா உலக மக்களும் ஒரே மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஒரே தலைவன், ஒரே இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு இந்த பூலோகத்திலே இன்புற்று வாழ வேண்டும். அதற்காகத்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன்னுடைய திருவிளையாடல்களை தொடங்குகிறார். 1823ஆம் ஆண்டு தொடங்கிய திருவிளையாடல் 30/1/1874 இரவு 12 மணி வரையிலும் இந்த திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 51 ஆண்டு திருவிளையாடல்களை 8 ஆண்டுகளாக பிரித்து தனது மகனை இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக, ஒரு தாயின் கருவறையிலே 10 மாதம் இருக்க செய்து அதன் பிறகு இந்த பூலோகத்திற்கு வந்து ஒவ்வொரு 8 ஆண்டுகளிலும் தன் மகனுக்கு எப்படி அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் திருவருட்பாவிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் தனது மகனையும் அந்த நெறிகளிலே இருக்க செய்து அதன் பிறகு அது தேவையில்லை என்று மக்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போ தனது மகன் 51 ஆண்டுகள் இந்த பூலோகத்திலே உலாவ வேண்டும். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் இருந்துவிட்டு அது தேவையில்லைன்னு சொன்னால் தான் மக்களுக்கு தெரியும். அந்த நிலையில் திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. 1823ஆம் ஆண்டு தன் அருளால் பெற்றெடுத்த ஒரு ஆண்மகனை ஒரு தாயின் கருவறையிலே இருக்க செய்து மருதூர் என்ற கிராமத்திலே, சிதம்பரம் அருகிலே மருதூர் என்ற கிராமத்திலே ராமையா பிள்ளை சின்னையம்மை அவர்களுடைய இல்லற வாழ்க்கையில், சைவகுலத்தில் இருக்கின்ற அவருடைய இல்லற வாழ்க்கையில் தனது மகனை தாயின் கருவறையிலே அமர செய்து அந்த தாயின் கருவறையில் தனது மகன் இருக்கும்போது எப்படியெல்லாம் திருவிளையாடல் நடந்தது என்பதை நாம் தெளிவாக திருவுற்பா பாடலில் இருந்தே நாம் பார்த்து விட்டோம். அந்த கருவறையில் இருக்கும்போது எப்படியெல்லாம் அங்கே தத்துவ சேட்டைகளும் பிண்ட துரிசுகளும் எப்படியெல்லாம் தன்னை துன்புறுத்தின, அவற்றில் இருந்து எப்படி எனது தந்தை காப்பாற்றினார் என்றும், கருவறை இருட்டாக இருக்கிறது என்று என் தந்தையிடம் கூறும்போது ஒளி காட்டியதையும், பசிக்கிறதே தந்தை என்று கூறும்போது தனது தந்தை அருளமுதம் ஊட்டியதையும் எல்லாமே விளக்கமாக பார்த்து விட்டோம். அதன் பிறகு 10 மாதம் கழித்து அந்த நமது குழந்தை இறைவன் இந்த மண்ணுலகை தொடும்போது வானவர்களெல்லாம் எப்படி வாழ்த்தினார்கள் என்பதையும் பார்த்து விட்டோம். அதன் பிறகு 5 மாத குழந்தையாக இருக்கும்போது நமது குழந்தை இறைவனை சிதம்பரத்துக்கு அழைத்து செல்லுகிறார்கள். குடும்பத்தோடு போகிறாங்க. அங்கே ஒரு திருவிழா நடக்குது, குடும்பத்தோடு கூட்டு போகிறாங்க. அங்கே தனது மகனுக்கு எப்படி வெளியாய் காட்டியதையும், அதான் சிதம்பர ரகசியம், அதுதான் சிவ ரகசியம், எப்படி காட்டினார் என்பதை பாடல்களிலே இருந்த விளக்கங்களை எல்லாம் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். இப்போ காலங்கள் உருண்டோடுகிறது. ராமையா பிள்ளை அவர்கள் காலமான உடனே சின்னையம்மையார் அவர்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு, அவர்களுக்கு ஏற்கனவே உலகியலிலே பிறந்தவர்கள், அவர்கள் பிறந்தவர்கள் வல்லப்பெருமான் வருவிக்க உற்றவர், இறைவனால் வருவிக்க உற்றவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு தெரியாது, உலகிலே இருக்கிறவங்களுக்கு இது இறைவனின் மகனுடைய தெரியாது, பிற்காலத்தில் இறைவனாக போகிற என்ற நிலை அவங்களுக்கு தெரியாது. இந்த நிலையில் இருக்கும்போது 5 குலங்கண்டிகள் கூட்டுக்கிட்டு சின்னக்காமனம் என்ற ஒரு கிராமம் பொன்னேரி பக்கத்தில், அதான் நம்ம பிறந்த ஊர், அங்கே போகிறாங்க. சில காரணங்களால் அங்கே இருக்க முடியவில்லை, குடும்ப சூழ்நிலைகளின் காரணமாக. அதன் பிறகு சென்னையிலே வந்து ஏழுகிணர் பகுதியில் இருக்கின்ற வீராசாமி முதலியார் தெருவிலே குடியேறுகிறார்கள். நமது குழந்தை இறைவன் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், கொண்டு போய் சேர்க்குறாங்க. படிக்க முடியாதுன்னு வந்துட்டார். காரணம்,
நான் ஏற்கனவே கூறியது போல இறைவன் தனது மகனை எந்த ஆசிரியரிடமும் கல்வி கற்கக்கூடாது, இந்த உலகியல் படிப்பையும் சந்தை படிப்பையும் தனது மகன் படிக்கக்கூடாது, தனது மகன் யாரையும் குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது இறைவனுடைய எண்ணம். அதை பாடல்களிலே கூறுவார். முன்னை பள்ளி பயிற்றாது என்னை கல்வி பயிற்றி முழுதும் உணர்வித்து உடற்படுதெல்லாம் தவிர்த்து என்னை பள்ளி எழுப்பிய அருப்பெருஞ்சோதி என் அப்பனே பள்ளி எழுந்தருள்வாயே. திருப்பள்ளி எழு சென்ற பதிகத்திலே 6ஆம் திருமுறையில் இந்த பாடல் உண்டு. அந்த உண்மையை கூறுகிறார். என்னை ஒரு கல்வி கூடத்தில் கல்வி கற்க விடாமல் சாகா கல்வியை பயிற்று கொடுத்து பிரபஞ்சத்தின் உண்மைகளையெல்லாம் எனக்கு விளக்கி காட்டி முத்வேகத்தையும் கொடுத்து உடற்பழுதெல்லாம் தவிர்த்து உடற்பிணி மரணப்பிணி மரணமில்லா பிரியே அந்த மரணமில்லா பெருவாழ்வையும் கொடுத்து மரணப்பிணியை நீக்கி என்னை அறியாமையிலிருந்து வெளியே எடுத்து வந்து, அறியாமை என்பது சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருக்கும்போது அதெல்லாம் தேவையில்லை என்று என்னை வெளியே தூக்கி எடுத்துட்டு வந்து என் அறியாமையை நீக்கிய என் அப்பனே அருப்பரின் ஜோதியே என்று கூறுவார். இது ஏன் கூறுகிறோம் என்றால் அதனுடைய விளக்கத்தை கூற வேண்டும், மக்களுக்கு புரிய வேண்டும். ஏன் பள்ளிக்கூடத்தில் படிக்கல, அந்த உண்மையை மக்களுக்கு சொல்லணும்ல. அதனால் பாடலின் மூலமாக எல்லாவற்றையும் பார்த்து விட்டோம். இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாது வந்துட்டார் நமது இறைவன், குழந்தை இறைவன். அப்போ அந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குன்றது நமக்கு தெரியும். வீட்டில் ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்கலைன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வரும் நமக்கு தெரியும். அதையும் நம் பிள்ளை பெருமானவர்கள் தாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு மனம் ஒரு நிலையில் நிற்காமல் மனம் அலை பாய்கிறது. ஏண்டா பிறந்தோம் அவருக்கு தெரியாது. அப்போ அவருக்கு யாருமே தெரியாது, ஏன் பிறந்தோம், இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறோமே அந்த குழந்தை இறைவன் மனம் வாடுகிறது எப்படி என்பதை பாடலின் மூலமாக பார்த்தோம். அதன் பிறகு அவருக்கு ஒரு தனிமையான இடம் தேவைப்பட்டது. அந்த இடம்தான் கந்தகோட்டம் என்ற ஒரு இடம். அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது, பூக்கடைன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை. அந்த முருகன் கோயிலில் போய் தனிமையில் உட்கார்ந்துகிறது. அதை பாடல்களிலே தெளிவாக கூறுகிறார். அந்த விளக்கங்களையெல்லாம் பார்த்து விட்டோம். அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்கள்ல, என்ன ராமலிங்கம் முகம் வாடி போயிருக்குதே, உன் பாட்டு நல்லா இருக்குது, பாட்டு பாட அப்படின்னு சொல்லும்போது முருகனை பற்றி பாடுகிறார். இந்த நிலையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முதல் 8 வரிவிக்கவுற்ற 1ஆம் ஆண்டிலிருந்து 8 ஆண்டுகள் வரைக்கும் எந்த விதமான இறைவனிடமிருந்து அருளை பெற முடியாமல் நமது பிள்ளை பெருமான் அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார். 9ஆவது ஆண்டிலே இறைவன் அவர் முன் தோன்றி எழுந்தருளி, மகனே நீ என்னால் வருவிக்க உற்றவன், எதற்காக நீ வருவிக்க உற்றாய் என்ற காரணங்களும் காரியங்களும் உனக்கு பின்னாளில் முன்பருவம் பின்பருவம் காட்டி உனக்கு அருள் செய்வேன் என்று கூறி மறைந்து விடுகிறார். ஞானத்தை மட்டும் கொடுத்து விட்டு செல்லுகிறார். நமது பிள்ளை பெருமானவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். உடனே சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்திருந்த நெறிகளில் அவர் ஒரு சைவ குலத்தில் இருந்து வருவிக்க உற்றதனால் சிவபெருமானை தலைவனாக ஏற்றுக்கொண்டு சிவபெருமானை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் சைவ சமயத்தின் அடையாளமாகிய திருநீரை பூசிக்கொண்டும் உத்தராட்ச மாலை போட்டுக்கொண்டும் நமச்சிவாயா சிவாய நம சிவசிவா என்று இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கிறார். இப்போ இறைவனிடம் முறையீடு செய்ய வேண்டும். இந்த பூலோகத்திற்கு வருவிக்க செய்துவிட்டு இப்படி இருந்தால் எப்படி என்று சொல்லி சிவபெருமானிடம் முறையீடு செய்கிறார். அது 1ஆம் திருமுறை உருவாகிறது. அதில் தான் திருவருள் முறையீடு 6ஆம் பதிகத்திலிருந்து இறைவனுடைய திருவிளையாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பதியங்கள் இருக்கிறது, போக போக வரும் எல்லாமே. இந்த 232 பாடல்களிலேயும் சிவபெருமானை பற்றி எப்படி பாடினார் என்பதை தெளிவாக நாம் பார்த்து விட்டோம். இப்போ தந்தையிடமிருந்து எந்த அருளையும் பெற முடியவில்லை. ஒருவேளை தாயை பற்றி பாடினால் அருளை பெற்றுவிடலாமா என்ற ஒரு ஏக்கத்தில், ஒரு எதிர்பார்ப்பில் வடிவுடைமனை பற்றி பாடுகிறார். வடிவுடை மாணிக்க மாலை தோன்றுகிறது. மொத்தம் 100 பாடல்கள். இதுவரை 88 பாடலுடைய விளக்கங்களை பார்த்து விட்டோம். இன்று 89வது பாடல். ஒரு வீட்டில் அப்பா கிட்ட எதுவும் வாங்க முடியல, தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற முடியலன்னா அம்மா கிட்ட போய் நிற்பாங்க பிள்ளைங்க. அந்த நிலையில் நீங்கள் பார்க்க வேண்டும். உடை என்ன ஒன் புலித்தோல் உடையார் கண்டு உவக்கும் இளநடை அன்னமே. அம்மையை பற்றி பாடுகிறார், வடிவுடைமனை பற்றி சொல்லுகிறார். மலர் பொன் முதலாம் பெண்கள் நாயகமே, படையன்ன நீள்விழி நின்னேர் இடை பொற்பசும் கிளியே, மடைமண்ணு நீர் ஒற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. இந்த பாடலுடைய விளக்கம் பாருங்க. அதாவது புலித்தோலை உடுத்தி
அழகாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இறைவன் தியாகராஜ பெருமான் கண்டு மகிழக்கூடிய இளம் மங்கையே, என் அம்மையே, வடிவுடை மாணிக்கமே, அண்ணனடை போல நடந்து கொண்டிருக்கின்ற என் தந்தையே, என் தாயே, என் அம்மையே, என் தந்தையின் அருகில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற என் தாயே, மலர் பொன் முதலாம் பெண்கள். மலர் பொன் முதலாம் பெண்கள் என்பது செந்தாமரை மலரிலே வீற்றிருக்கின்ற சரஸ்வதியும் பொன்மகளாகிய லட்சுமியும் வந்து வணங்கக்கூடிய என் தாயே என்று சொல்லுகிறார். அதான் மலர் பொன் முதலாம் பெண்கள். அப்ப என்ன, விண்ணுலகத்தில் இருக்கின்ற தேவதைகள் எல்லாருமே சேர்த்து சொல்றாரு. சரஸ்வதியும் லட்சுமியும் தேவகுலத்தை சேர்ந்த பெண்களை எல்லாம் உன்னை போற்றுகிறார்கள், உன்னை தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அதான் நாயகமே என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட என் அம்மையே, என் தாயே, படையென்ன நீள்வெளி, கூறிய வேல் போன்று கண்களை உடைய என் அம்மையே, மின்னல் போன்று இடைவுடைய என் தாயே, பசும்பொன் கிளியே, நீர்வயல்களும் சோலைகளும் சூழ்ந்து எழிலாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திருவொற்றியூரில் இருக்கின்ற என் அம்மையே, வடிவுடை மாணிக்கமே, விரைவில் வந்து எனக்கு அருள வேண்டும். தந்தையிடம் முறையிட்டேன், அருள் கிடைக்கவில்லை. நீ தந்தையிடம் சொல்லி எனக்கு அருளை கொடுக்க வேண்டும் என்று கூறுவார். அந்த ஒவ்வொரு பாடலில் இருக்கின்ற விளக்கங்களுடைய சுருக்கம் அது. நீங்க மட்டும் 2 பிள்ளைகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறீங்க. முருகனையும் விநாயகனையும் ஒரு பக்கம் 2 பக்கமும் வச்சுக்கிட்டு நீயும் உன் கணவன் மட்டும் சந்தோஷமா இருக்கிறீங்க. அப்ப நான் யாரு கேட்பார். அப்ப நான் யாரு? நான் உன் பிள்ளை தானே, என்னை மட்டும் ஏன் இந்த பாட்படுத்துறீங்க? என்னை விரைவில் வந்து அருள் கொடுக்க வேண்டுமே என்று முறையீடு செய்கிறார். இப்போ இந்த நிலைகள் எல்லாம் 12 ஆண்டுகளுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. ஞானத்தை பெற்ற பிறகு 13வது ஆண்டில் முதன் முறையாக அவர்கள் இருந்த பகுதியிலிருந்து, ஏழுகணர் பகுதியிலிருந்து திருவொற்றியூருக்கு நமது குழந்தை இறைவன் 13வது ஆண்டில் கால்வலிக்க நடந்து செல்லுகிறார் திருவொற்றியூருக்கு. காரணம், இறைவன் என்ற மகன் என்று தெரியும், வெளியே யாற்றையும் சொல்ல முடியாது, அருளை பெற வேண்டும். அதற்கு தியாகராஜ பெருமானை வழிபடுவதற்காக திருவொற்றியூர் சென்று கொண்டிருக்கிறார். அங்கே என்ன நடந்தது என்பதை தான் 2ஆம் திருமுறையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 113 பதியங்கள், 1207 பாடல்களிலே நாம் இதுவரையில் 29 பதியங்களுடைய பாடலுடைய விளக்கங்களை முழுமையாக பார்த்துவிட்டோம். திருமுல்லை வாயிலுக்கு செல்லுவார். அங்கேயும் எந்த விதமான பலனும் இல்லை. அங்கே இருக்கின்ற இறைவன் பெயர் மாசிலாமணி, அங்கே இருக்கிற சிவபெருமன் பெயர் மாசிலாமணி. மாசிலாமணி மாசிலாமணி என்று மனம் உருகி பாடுவார். உன்னிடம் என்னை நல்லா கவனிக்கணும். இப்ப சிவபெருமான் தான் இறைவன் நினைச்சிட்டு பாடிட்டு இருக்கிறார். அருப்பெருஞ்சாண்டவர் இறைவன் சுத்த சன்மார்க்கத்தின் தலைவன், சுத்த சன்மார்க்கம் இருக்கிறதா அப்போ அவருக்கு தெரியாது. ஏனென்றால் இது இறைவனுடைய திருவிளையாடல். தன் மகனை அந்த நிலையில் இருக்க வைக்கிறார். பாடணும், சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் ஈடுபடணும். அந்த நிலையில் இருக்கும்போது 2ஆம் திருமுறை உருவாகிறது. திருமுல்லை வாயிலில் எப்படியெல்லாம் இறைவனை பற்றி பாடினார் என்ற விளக்கத்தை பார்த்து விட்டோம். அதன் பிறகு திருவிழித்தாயம் என்ற ஒரு இடத்திலே அங்கே ஒரு இடம் இருக்கு. அங்கே சிவபெருமான் திருவிளையாடல் ஒன்று நடந்தது. அங்கே போய் இறைவனை வேண்டுவார். கந்த துணி கட்டிட்டு இருக்கியே, எனக்கு ஒரு கந்த துணி கொடு, நானும் கட்டிட்டு நிற்கிறேன். பெற்ற மகனை தெருவில் விட்டுவிட்டான் என்ற பழி சொல்லும் இழி சொல்லும் உனக்கு வறுமை என்ற காரணத்தினால்தான் நான் உன்னை வருந்தி வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன், விரைவில் வந்து எனக்கு அருள வேண்டும் என்றெல்லாம் கூடுவார். எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. உடனே மன வெறுப்புடன், இனிமேல் உன்னை பார்ப்பதற்கு திருமுல்லை வாயிலோ திருவள்ளித்தாயத்துக்கு நான் வரப்போவதில்லை, என்னால் நடக்க முடியவில்லை, கால் வலிக்குது, நடந்து என் கால் வலிக்குது, மனம் சோர்ந்து விட்டது என்று சொல்லி இப்போ திருவொற்றியூரிலே இருந்து தியாகராஜ பெருமானை வழிபடுகிறார். அந்த நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். 30வது பதிகம் நெஞ்சு உறுத்த திருநேரிசை. இன்னைக்கு 3வது பாடல். மனதிடம் சொல்லுகிறார். மனம் வெறுப்படையும் போது, மன சலிப்பு ஏற்படும் போது அந்த மனதை கட்டுப்படுத்துகிறார். அந்த நிலையில் இருந்து கொண்டு இந்த பாடல் நல்லா கவனிங்க. சென்று 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 நல்காத செல்வர் தலைவாயிலே நின்று நின்று வாடுகின்ற நெஞ்சமே, ஈவு இரக்கம் இல்லாதவர்கள், தயவு குணம் இல்லாதவர்கள், அப்படிப்பட்ட செல்வந்தர்களிடம் தலவாசலில் வீட்டு வாசலில் போய் நின்று கெஞ்சி நிற்கிறையே மனமே. ஏனென்றால்
பசியின் கொடுமை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடம் இல்லை. அப்போ மனம் எப்படி இருக்கும்? அந்த மனநிலையை சொல்லுகிறார். செல்வந்தனிடம் ஈவு இரக்கம் இல்லாத, தயவு குணம் இல்லாத, இரக்கம் இல்லாத, எதையும் கொடுக்கக்கூடாது என்ற நிலையில் இருக்கின்ற செல்வந்தர்களுடைய தலைவாசலில், தெருவாசலில், வீட்டு வாசலில் போய் நின்று நின்று என்னத்தை கண்ட நீ மனமே, இனிமேல் அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம் என்று திரு ஒற்றியப்பன் தாழ்மலரை உண்ணுதியே. இன்னைக்கு திருவொற்றியில் இருக்கின்ற இறைவனுடைய திருவடிகளை நீ வணங்கி நின்றால், அதான் உண்ணுதியே, தாழ்மலரை உண்ணுதியே, திருவடிகளை நீ வணங்கி நின்றால் காதலித்து மற்ற இசைப்பது எல்லாம் வரும். இறைவனை அன்புடன் வேண்டி, மனம் உருகி வேண்டி, கண்களில் நீர் மல்க இறைவனை வேண்டினால் எல்லாவற்றையும் இறைவன் தருவான், நீ பெற்றுக்கொள்ளலாம். இதே நிலையை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். ஞானசரியில் சொல்லுவார், இங்கே எப்படி இறைவனை வேண்டணும்னு சொல்கிறாரு, அங்கே இறைவனை எப்படி வேண்டணும்னு சொல்லுவார். நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அன்பு நிறைந்து நிறைந்து, ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, அருளமுதே, நன்னிதியே, ஞான நடத்தரசே, என் உரிமை நாயகனே. அங்கே சிவபெருமானு, திருவொற்றியில் இருக்கின்ற இறைவனு, நமச்சிவாயா, நடராஜன் சொல்ல மாட்டார். இதை ஏன் கூறுகிறேன் என்றால், இந்த பாட்டுடைய விளக்கத்திற்கு நேர் எதிர்மறையாக இருக்கும். காரணம், அது சுத்த சன்மார்க்கம். அப்போ அவருக்கு அது தெரியாது. தெரிந்த பின்னு தான் ஞானசரியை நமக்கு வழங்கினார். இப்போ சிவபெருமான் தான் அவர் வழி விட்டுட்டு இருக்காரு. மனமே, தினமும் என்ன பண்ற நீ? ஈவு இலக்கம் இல்லாத, தயவு குணம் இல்லாத செல்வந்தர்களோட வீட்டு பாசலில் போய் நிற்கிறையே, இனிமேல் அது வேண்டாம். இன்னையிலேருந்து நான் சொல்கிறேன், திருவொற்றியூரில் இருக்கின்ற இறைவனுடைய திருவடிகளை நீ வணங்கினால் உனக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கிடைக்கும். மற்ற இசைப்போது எல்லாம் வரும், நீ சொல்கிறதெல்லாம் வரும் என்று சொல்லி இந்த பாடலம் தள்ளியிருக்கிறார்கள். ஆக வல்லப்பமானவர்கள் 16 ஆண்டுகள் வரையிலும் இந்த பூலோகிற்கு வருவிக்கவுற்று ஒரு தாயின் வழியாக உலகிலே இருக்கும்போது 16 ஆண்டுகள் வரையிலும் இறைவனிடம் எந்த அருளையும் பெற முடியவில்லை. காலங்கள் உருண்டோடுகிறது. இப்போ நிலைகள் மாறுகிறது. இப்போ திருவொற்றியூரிலே 3ஆம் திருமுறை உருவாகிறது. இப்போ வல்லப்பமானவர்கள் 3வது எட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். 17வது ஆண்டிலிருந்து 25 ஆண்டுகளுக்குள், 24 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது அந்த 8 வருஷத்தில் என்றதை 3ஆம் திருமுறையில் இருக்கின்ற 19 பதியங்களில் இருந்தும் 235 பாடல்களிலிருந்தும் எல்லா விளக்கங்களையும் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். அதனுடைய ஒரு சுருக்கம், ஏன்னா அடுத்த எபிசோடு போகும்போது அந்த சுருக்கத்தை சொல்லணும். அடுத்த நிகழ்ச்சிக்கு போகும்போது அடுத்த எப்படி நிகழ்வு நடக்குன்றது இது சுருக்கத்தை சொல்லணும். அப்போ தான் எனக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். சும்மா 2 நிமிஷம் தான் சொல்லிடுவேன். இப்போது தியாகராஜனை பற்றி பாடிக்கிட்டு இருப்பார். அப்படியே அந்த மூலஸ்தானத்திலிருந்து இவர் காட்சி கொடுப்பார். மகனுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்போ மகனுக்கு காட்சி கொடுக்கிறார், மறைந்து விடுகிறார், பேசுறது இல்லை. நல்லா கவனிக்கணும். காட்சி கொடுக்குறாரு, மறைஞ்சிடுறார், அவ்வளோதான். இந்த நிலைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கும்போது இது எப்போ இவர் நமக்கு அருளை கொடுக்கறது, எப்போ நம்மளை ஆட்கொள்வது, எப்போ நம்ம இந்த மனப்பிரச்சனைகள்லாம் தீங்கிறது ஒன்றுமே புரியல என்ற இயக்கத்தில் நாரையும் கிளிகளையும் தூது அனுப்புவார். தன்னுடைய நிலைகளை சொல்லி நாரையிடமும் கிளிகளிடமும் தூது அனுப்புவார். அதை நாரையும் கிளியும் நாட்டூரும் தூது என்ற பதிகத்திலே நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். எந்த விதமான பதிலும் இல்லை. ஒரு குறத்தை பெண்ணிட போய் குறி கேட்பாரு, அப்புறம் ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஜோசியம் கேட்பாரு. உலகையில் எப்படி இருப்பாங்க அந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய மனநிலையை உலக மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். நான் இந்த நிலையில் இருந்தேன். அதான் திருவருட்பம். ஒரு இறைவன் தன் மகனை இந்த பூலோகத்து வருகை செய்து தன் மகனிடம் எப்படியெல்லாம் திருவிளையாடல் செய்கிறார் என்ற உண்மைகளை பாடலின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கதை அல்ல, கற்பனை அல்ல. இப்போ இந்த நிலையில் இருக்கும்போது இப்போ அதாவது பவனி வரும். தேரில் வச்சு பவனி கொண்டு வருவாங்க. மக்கள்லாம் வணங்குவாங்கல்ல, கும்பிடுவாங்க. அது உலகியலுக்காக. இவருக்கு மட்டும் காட்சி கொடுப்பார். சரி, காட்சி கொடுத்துட்டாரு, பக்கத்தில் வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லி நிற்கும்போது மறைஞ்சிருவார். தேர் அடுத்த தெருக்கு போயிடும். அடுத்த தெருக்கு இவரும் போவார். இப்படி எத்தனை தேரோடு வீதிகள் இருக்கிறதோ அத்தனை தெருக்களை நின்று நின்று மனம் கலங்கி நின்றுட்டு இருப்பார். கடைசியாக 19வது பதிகத்திலே இப்போ காட்சி கொடுத்து பக்கத்தில் வருவார். பேச மாட்டார். சும்மா கன்னத்தை கிள்றது, கொஞ்சிறது, உடம்பை தடவி விடுறது, இப்படியே நடந்துகிட்டு இருக்கும்.
ஒரு கட்டத்தில் வேணும் ஒரு கண்மூடி அதை மெய்மறந்த நிலையில் முதுகு பக்கம் அவர் திரும்பி நின்றுக்குவார். யாரு? சிவபெருமான். இவர் கண்ணு முழிச்சு பார்த்த உடனே அப்படியே திரும்பி பார்க்காமல் தெருவழியாக ஓடுவார். பாடல் உண்டு. காதல் மாச்சு என்ற பதிகத்திலே 19 பாடலை நம்ம பார்த்துட்டோம். இவரும் பின்னாலேயே ஓடுவார். ஓட்டத்தை பிடிக்க முடியாது. அங்கே இருக்கிறவங்களாம் இவர்கிட்ட எப்படி கேள்வி கேட்குறாங்க, இவர் எப்படி பதில் சொல்கிறார் என்ற விளக்கங்களை எல்லாம் பார்த்துட்டோம். என்ன பரவாயில்லைங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஓடிக்கிட்டு இருக்க தெருவில் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா 24 ஆண்டுகள் வரைக்கும், அதாவது 1847ஆம் ஆண்டு ஒரு தோராயமாக சொல்லலாம். அப்போ கலியுகம் முடியல. 1900 ஆண்டில் தான் கலியுகம் முடியுது. அதற்கான ஆதாரங்கள் திருவுற்பாவிலே வல்லப்பம்மன் கூறியது இருக்குது. அப்போ அந்த கலியுகத்திலே இதெல்லாம் சொல்கிறது நம்ப முடியாமல் இருக்குது. ராமலிங்கம், என்னப்பா சொல்கிற, நீ என்ன பண்ணுற, சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தி வந்துச்சு உனக்கு, அதனால தான் உனக்கு புத்தி பேதளிச்சு போச்சு, உனக்கு இறைவன் மேலே பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது பாடலில் இருக்குது. அந்த விளக்கத்தை தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இவர் சொல்லுவார், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சிவபெருமானுக்கு சாப்பாடு, அவனே சாப்பாட்டுக்கு இல்லாமல் பிச்சை எடுத்திருக்கான், இருக்க இடம் இல்லாமல் சுடுகாட்டில் போய் படுத்து இருந்திருக்கான், மண்டை ஓடுகளை மாலையாக போட்டுக்கிட்டு இருந்திருக்கான், கழுத்தில் வேற பாம்பு வச்சுக்கிட்டு இருக்கான், நீ போய் கட்டி பிடிச்சா நான் பாம்பு கொத்துமே, மண்டை ஓடெல்லாம் இடிக்குமே உன் நெஞ்சில், அப்படிலாம் சொல்கிற பாடல்கள்லாம் இருக்குது. அந்த பாடல்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? தன்னை தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் உள்ளத்தை தோழியாகவும் வர்ணனை செய்து அந்த பாடல்கள் அற்புதமாக இருக்கும். அத்தனை பதியங்களும். ஏனென்றால் காதலை சொல்ல வேண்டும். காதல் என்று வரும்போது ஒரு ஆணும் பெண்ணும் இருக்க வேண்டும். அந்த நிலையில் அந்த பாடல்களை நமக்கு அள்ளி இருப்பார்கள். ஆக சொல்லுவார், இவர் மக்கள்கிட்ட சொல்லுவார், இல்லைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படி கிடையாது, எப்படி இருந்தாலும் அவனுடைய அருளை பெறாமல் நான் விடவே மாட்டேன். இறைவன் மீது கண்டுள்ள நான் என்னுடைய காதலை, அளவில்லாத காதலை நான் கனவிலோட மறக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி பதில் சொல்லுவார். அத்தனை விளக்கங்களை பார்த்துட்டோம். இப்போ 3வது எட்டு முடிஞ்சு போச்சு. 4வது எட்டில் அடி எடுத்து வைக்கிறார். 4×32 25வது ஆண்டிலிருந்து 24 ஆண்டுகள் வரைக்கும் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. திருவொற்றியூர் போக வேண்டியது, தெருவை சுற்றி வர வேண்டியது, அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்க வேண்டியது, அவருக்கு கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது, இப்படியே நிலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது 4வது எட்டில் 25வது ஆண்டிலிருந்து 32 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்பதை 4ஆம் திருமுறையிலே இருக்கின்ற பாடல்களின் மூலமாக அத்தனை விளக்கங்களை பார்த்து விட்டோம். 8 பதியங்கள் 197 பாடல்களை பார்த்துட்டோம். இது வரைக்கும் 304 எபிசோடு ஓடிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ எல்லா விளக்கங்களையும் முன்னாலே பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு சுருக்கம் என்ன சொல்லணும், சொன்னால் மக்களுக்கு புரியும். இந்த இன்னைக்கு பார்க்குற பதிவு பார்க்குறவங்களுக்கு புரியணும் இல்லை? இப்போது 27வது ஆண்டில் அவரை வருவிக்க விட்டு 27வது ஆண்டில் அந்த 27வது ஆண்டில் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவருக்கு வல்லப்பம்மனுக்கு வயது இல்லை. அதனால தான் நான் ஆண்டு என்று சொல்லுவதுண்டு, 27 வயது என்று நான் சொல்லுவதில்லை. காரணம், அவர் இறைவனாக அறிவிக்க விட்டவர், ஒவ்வொரு யுகத்திலேயும் இருந்தவர், இறைவனுடைய செல்வப்பிள்ளை, செல்லப்பிள்ளை, சுத்த சன்மார்க்கத்தின் மூத்த பிள்ளை. இந்த பிரபஞ்சத்திலேயே 60 ஆண்டுக்கு ஒரே பையன்தான், வல்லப்பம்மன் தான். பாடல்களில் நிறைய விளக்கங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதனால தான் நான் ஆண்டு என்று சொல்லுவதுண்டு. 27வது ஆண்டில் உலகில் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்கள்ல, இவன் ஒருத்தன் என்ன சொல்கிற பற்றி கேட்க மாட்டேன்றான், எங்கேயும் வேலைக்கும் போக மாட்டேன்றான், படிக்கவும் போகலை, வேலைக்கும் போகலை, இப்படியே சிவபெருமான் சொல்லிட்டு இருக்கிறானே, இவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும்னு சொல்லி முடிவெடுத்து இவர் வருவிக்க உற்ற குடும்பத்திலே அந்த அம்மையார், தனக்கோடி அம்மையாரும் ஒரு பெண்ணாக பிறக்கிறார்கள். இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். திடீர்னு வந்த சொந்தம் இல்லை. ஏற்கனவே அங்கே விண்ணுலகத்திலே ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள்லாம் பாடல்கள் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா நமக்கு நேரம் இல்லை, எல்லாத்தையும் முழுவதும் ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. அது இறைவனால் நிறைவேற்றப்பட்டது ஒரு திருவிளையாடல். அந்த அம்மாவை ஆட்கொண்டு அந்த அம்மாவுக்கு தாலி கட்டி அந்த அம்மாவுக்கு மோட்ச வீட்டை காட்டி விமோசனம் கொடுக்கணும். அந்த நிலையில் இருக்கும்போது தான் அந்த அம்மா தனக்கோடி அம்மையார் இவர் வருவிக்க விட்ட குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு மகளாக பிறக்கிறார். இது உலகியல் சொந்தம். அண்ணன், அக்கா, அம்மா இதெல்லாம் உலகியல் சொந்தம். வருவிக்க விட்டதனால் ஏற்பட்ட சொந்தம். அவருக்கென்று உறவு இல்லை. அவருக்கென்று இருக்கிற ஒரே உறவு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் சிவகாமி வள்ளியும் என்பதை பாடல்களிலே தெளிவாக கூறியிருக்கிறார். எந்த இடத்திலும் எனது தாய், அதாவது ராமையா பிள்ளை அவர்களும் சின்னையமர்களும் தாய் தந்தையர் என்று அவர் கூறியதே இல்லை. வருவிக்க விட்டவர்கள் போற்றினார். ஏன்னா தன்னை 10 மாதம் வயிற்றிலே சுமந்து பெற்ற தாய் அல்லவா.
அதற்காக மிகுந்த மரியாதை உண்டு அந்த தாய் மேல் நமது பிள்ளை பெருமானவர்களுக்கு. ஏன்னா மூல காரணம் அங்குதான். அது இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது இவர் முதல்ல முடியாதுதான் சொல்கிறாரு. இவன் நம்ம சொன்னால் கேட்க மாட்டான். திருவொற்றியூரில் போய் அங்கே ஒரு சிவனடியாக இருக்கார், அவர் சாமியார் இருக்கார், அங்கே கூட்டு போவாங்க. அவர் யார்? அருப்பஞ்சோதி ஆண்டவர். இப்போது வல்லப்பமானவர்களுக்கு சுத்த சன்மார்க்கம் இருக்கிறது தெரியும், அருப்பஞ்சோதி ஆண்டவர் இறைவன் தெரியும், அவர் ஜோதி வடிவில் இருக்கிறார் என்று தெரியும். கூட்டு போவாங்க. அவர் சொல்லுவார், கல்யாணம் பண்ணிக்கப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன உடனே தந்தையிடம் பெற்ற அனுமதியின் மகிழ்ச்சியில் ஒத்துக்கொள்கிறார். திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த திருமணம் விழாவிலே மக்களெல்லாம் இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து சொல்லுவார், பிரம்மன், திருமால், ருத்திரன் போன்ற பதத்தலைவர்களும் வானவர்களும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்னை வாழ்த்துவதற்காக என்று கூறுவார். அந்த பாடலுடைய விளக்கத்தை தெளிவாக பார்த்து விட்டோம். அப்போ அந்த கூட்டத்தில் அவங்க அப்பா அம்மா தேடுறார். அற்புதஞ்சாண்டவர் சிவகாமி வள்ளி வரலையேன்னு சொல்லி தேடுறாரு. வரல, கடைசி வரைக்கும் வரல. அப்போ அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டதுன்னு அவருக்கு தெரியும். அதுவும் பாட்டில் சொல்கிறார். அப்போது தாலி கட்டுறாரு. தாலி கட்டி அந்த அம்மாவுக்கு மோட்ச வீட்டை காட்டி விமோசனத்தை கொடுத்து கர்ம வினைகளெல்லாம் நீக்குகிறார். சஞ்சீதம், பிராரத்தம், அகாமியம் போன்ற கர்ம வினைகளெல்லாம் நீக்கி இப்போது அவர் இந்த உலகப்பற்றை துறக்க வேண்டும். உலகப்பற்றை துறந்து விட்டால் இயற்கையாகவே பாசங்களை நீக்குதல். இது இறைவனுடைய 5வது குணம். அருப்பஞ்சாண்டவருடைய 5வது குணம். 4 குணங்களை பெற்றுக்கொண்டு 5வது குணத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அதனுடைய விளக்கங்களை எல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன். ஆக உறவுகளை எல்லாம் நீக்கி, பற்றுகளை நீக்கி, சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் நீக்கி, சைவ சமயத்தின் அடையாளமாகிய திருநீறு பூசுவதை நிறுத்தி, அதெல்லாம் பாடலில் சொல்லியாச்சு. அவங்க அப்பா வந்து எப்படி கொடுத்தாரு, இப்போ வேண்டான்னு எப்படி சொன்னார், எல்லாம் சொல்லியாச்சு. அப்போது வேண்டான்னு சொல்லி உத்தராட்ச மலையை கட்ட சொல்லி எல்லாம் போட்டுட்டு சரியக்கிரிய யோகம் 12 நிலைகளையும் கடந்து இப்போது வெள்ளாடை உடுத்தி முக்காடு போட்டு ரூமுக்குள்ளே உட்காந்து கதவை சாத்திட்டார். இனிமேல் கதவை திறக்க போகிறதில்ல, எங்கேயும் போக போகிறதில்ல, திருவொற்றியூரில் நீ போக போகிறதில்ல, நமச்சிவாய சிவாய நமலாம் நான் சொல்ல போகிறதில்ல, வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டார். இப்போ அருப்பஞ்சோதி ஆண்டவர் மகனுடைய கோபத்தை தெரியும். மகனுடைய கோபம் நியாயமானது, தர்மமானது என்று நினைத்து தனது மகனை தேடி விண்ணுலகத்திலிருந்து பூலோகத்திற்கு தெருவழியாக கால்வழிக்க எப்படி நடந்து வந்தார் என்பதை ஒவ்வொரு பாடலிலும் அருப்பகாச மாலையிலிருந்து 100 பாடல்களில் இருக்கின்ற விளக்கங்களை எல்லாம் பார்த்து விட்டோம். அருப்பகாச மாலையிலே எப்படியெல்லாம் அருளை கொடுத்தார், தத்துவங்களை எப்படி கடப்பது, அந்தங்களை எப்படி கடப்பது, சரியக்கிரிய யோகம் என்ற 12 நிலைகளை எப்படி கடப்பது, தத்துவ வெற்றிகளை எப்படி கடப்பது, பிண்ட துரிசுகளை எப்படி கடப்பது, ஏம சித்தியை எப்படி பெற்றுக்கொள்வது என்ற நிலைகளை எல்லாம் நாம் ஏற்கனவே விளக்கமாக பார்த்து விட்டோம். இப்போ சுத்த சன்மார்க்கத்தை வாங்கணும், சாகா கல்வியை போய் அப்பா கிட்ட கற்றுக்கணும். இப்போ இந்த வெள்ளாடையிலே அமர்ந்து கொண்டு இறைவனெல்லாம் அருளை பெற்றுக்கொண்டு 33வது ஆண்டில் இந்த பூலோகத்தை விட்டு வெளிகளை கடந்து தத்துவங்களை கடந்து பறந்து சென்று கொண்டிருக்கிறார் சுத்த சிவஞான வெளிக்கு. அங்கே தான் போகணும். அங்கே சத்தியஞான சபை இருக்கிறது. இதற்கிடையிலே ஒரு சின்ன விளக்கம் தர கடமைப்பட்டிருக்கிறேன். அங்கே இருக்கிற சத்தியஞான சபையை தான் அப்படியே வடிவமைத்து இங்கே உலக மக்களுக்காக வடலூரிலே நமது பிள்ளை பெருமானங்கள் அருளியது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா மக்களால் அங்கே போக முடியாது. அதனால தான் இங்கே வந்து சத்தியஞான சபையை நிறுவியது. அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது பறந்து சென்று கொண்டிருக்கிறார் சுத்த சிவஞான வெளிக்கு. அண்டங்களை எப்படி கடந்தார் என்பதை பாடல்களிலே இருக்கிறது. தத்துவங்களை எப்படி கடந்தார் என்பது பாடல்களிலே இருக்கிறது. சரியக்கிரிய யோகம் இந்த 12 நிலைகளை, சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்த நிலைகள், அதை எப்படி கடந்தார் என்பதை திருவருட்பாவிலே பாடல்களிலே இருக்கிறது. எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ போய்கிட்டு இருக்காரு. அப்போ எல்லா உலகம் இருக்கிற அப்படின்னா ஒவ்வொரு உலகத்திற்கும் ஒரு அதிபதி இருக்கிறாங்க. இந்திரன் போன்ற அதிபதிகள்லாம் நிறைய இருக்கிறாங்க. சத்தியலோகம், பிரம்மலோகம், விஷ்ணு லோகம், இப்படி நிறைய உலகங்கள் இருக்குது என்பதை நமக்கு ஏற்கனவே உரைநடை பகுதியில் சொல்லியிருக்காரு. அந்த உலகளை எல்லாம் கடந்து செல்லும்போது வெளிகளை கடந்து செல்லுகிறார். பரவெளி, பரம்பரவெளி, பராபரவெளி, பெருவெளி, பெருசுகவெளி, இப்படி எல்லா வெளிகளையும் கடந்து சுத்த சிவஞான வெளியில் இருக்கின்ற சத்தியஞான சபையை வந்து அடைகிறார். அங்கே தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சத்தர்களும் சித்தர்களும் சக்திகளும் எல்லாமே இங்கே சூழ்ந்து இருக்காங்க. என்ன இவ்வளவு கூட்டமாக இருக்கிறது இவர் பார்க்குறாரு.
சபைக்கு வெளியே நிற்கிறாங்க. வெளியே தான் நிற்க முடியும். அவங்க முதல் படியிலோட கால் எடுத்து வைக்க முடியாது என்பதை பாடலிலே கூறப்பட்ட விளக்கங்களை எல்லாம் பார்த்து விட்டோம். இப்போ மகனை வரவேற்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். மகனை ஆடைகளை களைந்து விட்டு புதிய நீராடி புத்தாடை அணிந்து அணிகளை அணிந்து மங்கள கோலத்துடன் வருவாயாக. உனக்கு 2.5 நாளிகையில் 2 நாளிகை என்பது 1 மணி நேரம். ஒரு நாளிகைக்கு 24 நிமிடங்கள். 1 மணி நேரத்தில் உனக்கு மணிமுடி சூட்டணும், பொற்காப்பு அணியணும், சீக்கிரம் வா என்று சொல்ல தந்தையின் கட்டளையை ஏற்று மங்கள கோலத்துடன் வந்து அங்கே போடப்பட்டிருந்த இருக்கையிலே அமர்கிறார். தன் மகனுக்கு சுத்த சன்மார்க்கத்தை கொடுக்கிறார். மகனே, சுத்த சன்மார்க்கம் இனிமேல் உன் மார்க்கம், என் மார்க்கம் அல்ல. அதனால் வல்லப்பெருமான் என் மார்க்கம் என்று கூறுவார். அப்பா அவருடைய மார்க்கம் என்னன்னு சொல்லிட்டார்ல, அப்போ இவருக்கு சொந்தமாயிடுச்சு. சுத்த சன்மார்க்கம் வல்லப்பெருமானுக்கு சொந்தமாயிடுச்சு. அதனால தான் என் மார்க்கம்னு சொல்லுவார், பாடலில் சொல்லியிருக்காரு. அப்போ சுத்த சன்மார்க்கத்தை பெற்றுக்கொண்டார். மகனை சாகா கல்வியை கற்றுத்தருகிறேன், கற்றுக்கொள்ள என்று சொல்லி சாகா கல்வியை கற்றுக் கொடுக்கிறார். அந்த சாகா கல்வியை கற்றுக் கொடுத்த நிகழ்ச்சியெல்லாம் பாடல்களிலே நமக்கு தெளிவாக அறிவிக்கிறார்கள். எத்தனையோ பாடல்கள் உண்டு. குறிப்பாக மெய்யருள் வியப்பிலே ஒரு பாடல் உண்டு. நாகாதிபனும் நான்முகனும் நாராயணனும் நறுமுறுமெனவே. பிரம்மன், திருமால், இந்திரன், ருத்திரன் முதல் எல்லாருமே அவ்வளவு ஏக்கத்திலையும் அந்த கோபத்தில் இருக்கிறாங்களா. நறுமுறுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு எண்ணெயில் கடுகு போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. அதுபோல முகத்தை வச்சுக்கிட்டு அந்த சாகா கல்வியை கற்றுக் கொடுப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஞான அமுதம் அளித்தாய் நானும் உண்டு துண்ணவே, சாகா கலியை பயிற்று தந்த தயவை சாற்றலுக்கரிது என்று கூறுகிறார். வல்லப்பெருமானவர்கள் இப்படிப்பட்ட இறைநிலையில் இருக்கின்றவர். நான் ஏற்கனவே கூறியது போல அந்த நிகழ்ச்சியை என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. வல்லப்பெருமானவர்கள் 202 ஆண்டுகளாக முடிவடைந்து விட்டது. இந்த பூலோகத்திற்கு வருவிக்க விட்டு 202 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. இந்த நிலையிலும் கூட அவர் ஒரு இறைவனுடைய மகனால் வருவிக்க விட்டவர், இறைவனானவர். அவர் ஏற்கனவே இந்த பூலோகத்திலே இருக்கும்போது, மக்களுடைய உலாவிக் கொண்டிருக்கும் போதே எல்லாரையும் பெற்றுக்கொண்டவர் என்ற நிலையை மக்களிடம் சொல்ல வேண்டும். சொல்லியிருந்தால் மக்களுக்கு விளங்கி இருக்கும், மக்களும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அவரை ஒரு துறவி என்றும், எழுத்தாசிரியர், பாடலாசிரியர், கதையாசிரியர், புரட்சியாளர், சிந்தனையாளர் இப்படியெல்லாம் சொல்லி அவரை ஒரு மனிதனாக சித்தரித்து இந்த நிலையை உருவாக்கிவிட்டார்கள் என்பதுதான் இந்த வள்ளலார் ஊழியனுடைய ஒரு ஆதங்கம், வேறொன்றும் இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் அண்டங்களை கடந்து பகிரண்டங்களை கடந்து தத்துவங்களை எல்லாம் கடந்து நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே சொன்னதெல்லாம் அவர் எங்கே போனாருன்னு தெரியாதுப்பா. ராமலிங்கம் கல்யாணம் பண்ணி மனைவி விட்டுட்டு போயிட்டாரு, எங்கே போனாருன்னு தெரியாது. வந்தால் கணக்கில் எடுத்துக்கலாம், இல்லைன்னு விடுங்கப்பா. இந்த நிலையை தான் அன்றையிலிருந்து இன்றைய வரையும் கூறினார்கள், கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நிலை மாற வேண்டும். அவர் அப்படியெல்லாம் இல்லைப்பா, அவர் சுத்த சன்மார்க்கத்தை வாங்குறதுக்கு தான் இப்படியெல்லாம் போனார், அவர் இறைவனாக வருவிக்க விட்டவர் அப்படி நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்போ மக்களுக்கு புரியும், யாருன்னு புரியும். பாடலில் இருக்கு அத்தனை விவரங்களும், அத்தனை உண்மைகளும், அத்தனை கருத்துக்களும் எல்லாமே பாடல்கள் இருக்குது. இது சத்தியம், திருவருட்பாவில் இருக்கிறது. ஆக சாகா கல்வியை கற்றுக்கொண்டு பூலோகத்திற்கு திரும்புகிறார். இப்போ வல்லப்பெருமானவர்கள் 4வது எட்டை முடித்து விட்டார். 5வது எட்டையும் முடித்து விட்டார். 8 40 33வது ஆண்டிலிருந்து 40 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்ததெல்லாம் தெளிவாக பாடல் மூலமாக பார்த்து விட்டோம். இப்போ 6வது எட்டை லைவ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். 6 8 48 இங்கே பூலோகத்திற்கு வந்த பிறகு சுத்த சன்மார்க்கத்தை வாங்கிட்டு சாகா கல்வியை கற்றுக்கொண்டு பூலோகத்தில் இங்கே என்ன நடந்தது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறோம். கருங்கொழியிலே 9 ஆண்டுகள் எப்படி இருந்தார்கள், தான் இருந்த இடத்திற்கு ஒரு பெயர் வர வேண்டும் என்பதற்காக தண்ணீரால் விளக்கரித்த இல்லம் என்ற ஒரு பெயர் ஏற்படுத்திவிட்டு ஜீவகானிய ஒழுக்கத்தை மக்களிடம், உலக மக்களிடம் சொல்ல வேண்டும். ஜீவகானிய ஒழுக்கம் உருவானால் அங்கே ஒரு தர்மசாலை இருக்க வேண்டும். பசி, பிமி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை 7 பிரிவுகளில் கூறியிருக்கிறார். அந்த விளக்கங்கள் எல்லாம் பின்னாளில் தர காத்திருக்கிறோம். எப்போ தர்மசாலையை விட்டு வல்லப்பெருமானவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு சித்தி உலகம் போகிறாங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஜீவகானிய ஒழுக்கனுடைய விரிவான விளக்கங்கள் கிடைக்கும். பொதுவாக ஜீவகானிய ஒழுக்கம் என்பது பசிக்கு சோறு போடுவது, அது பரஜீவகாரணியம், அது இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் பசிக்கு சோறு போடுவது மட்டும் ஜீவகானிய ஒழுக்கம் இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். பசி ரொம்ப முக்கியமானது. பசியும் கொலையும் பரஜீவகாரணியம்,
மீதியெல்லாம் அவரே ஜீவகாருண்யம். ஆனால் பசிக்கு சோறு போடுவது மட்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. பசிக்கும் பிணிக்கும் தொடர்பு உண்டு, பிணிக்கும் தாகத்துக்கும் தொடர்பு உண்டு. இப்படி ஒவ்வொரு நிலைகளுக்கும் தொடர்பு உண்டு. அந்த விளக்கங்களை எல்லாம் நாம் பின்னாலே பார்க்க போகிறோம். இப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் உருவாவதற்காக தர்மசாலை வேண்டும். அப்போ பார்வதியூர் மக்களிடம், வடலூரிலே பார்வதியூர் மக்களிடம் ஏற்கனவே நமது பிள்ளை பெருமான் அவர்கள் பேசியபடி ஏற்கனவே பேசி முடிச்சுட்டார். இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. இந்த இடத்துல தான் வரணும்னு சொல்லி தந்தையும் மகனும் பேசியது. அருப்பஞ்சாண்டவரும் நமது பிள்ளை பெருமானும் பேசியபடி பேசுகிறாங்க. அவங்க மனம் மாறி கொடுத்துட்றாங்க. அப்போ ஒரே நாளிலே தர்மசாலையை நிறுவி 23/5/1867 தர்மசாலையை நிறுவி அன்றைய உணவை சமைத்து பசியோடு ஒருவர்களுக்கு பசியாற்றி கொண்டிருக்கிறார். நம்மளையெல்லாம் படைத்து காத்து கொண்டிருக்கின்ற இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய வள்ளல் பெருமான். நல்லா கவனிக்கணும். 30/1/1874 அப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அத்தனை உயிரினங்களையும் படைத்து காத்து கொண்டும் 5 தொழில்களை செய்து கொண்டும் இருப்பவர் வள்ளல் பெருமான் அவர்கள் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். யாராலையும் மறுக்க முடியாது. அவ்வளவு விளக்கங்கள் திருவருட்பாவில் இருக்கு. இப்போ என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், என்னை படைத்து காத்து கொண்டிருக்கின்ற இறைவன் எனது தந்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய வள்ளல் பெருமான் என்று நான் கூறுவேன். இந்த உறுதிப்பாடு எல்லோருக்கும் வர வேண்டும். வர வேண்டும் என்றால் உண்மைகளை மக்களிடம் சொல்ல வேண்டும், மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இது சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கின்ற கடமை, தலையாய கடமை. அதுக்கப்புறம் இறைவன் யார் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். எல்லா சமயங்களும் மதங்களும் அவர்களுடைய தலைவர்கள்லாம் முடிவடைந்த நிலையில் இப்போ எந்த இறைவனை வணங்குவது என்று குழம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்போ அவங்களிடம் விளக்க வேண்டியது நமது கடமை. இந்த நிலையில் இருக்கும்போது இப்போ பார்வதியூர் மக்களிடம் பெற்றுக்கொண்டு அங்கே தர்மசாலையை நிறுவி உணவு சமைத்து பசியாற்றி கொண்டிருக்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய நமது வள்ளல் பெருமான் அவர்கள். அப்புறம் அருட்பெருஞ்சோதி தான். அந்த விளக்கத்தை நம்ம பின்னால் தரப்போகிறோம். அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது 1861 நீதிமன்றத்திலே நடந்த நிகழ்ச்சிகள், திருவற்பாவை மறுப்பா என்று அறிவிக்க வேண்டும் என்று ஆறுமுக நாவலார் தொடுத்த வழக்கு, முத்துசாமி ஐயர் என்ற ஒரு வழக்கறிஞரை நியமித்து வழக்கை தொடர்ந்து விட்டார்கள். வழக்கினுடைய சாராம்சம், வடலூரிலே ராமலிங்க பரதேசி என்பவர், ராமலிங்க பிள்ளை என்பவர், எப்படி வேணால் சொல்லுவாங்க அவர் எந்த கல்லூரியிலையும் படிக்காமல், புலவர் பட்டம் பெறாமல், பாடல்களை தவறாக எழுதி கொண்டு சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் ஜாதிகளையும் இழிவுபடுத்திக் கொண்டு பாடல்களை எழுதி கொண்டிருக்கிறார். இது ஏற்கத்தக்கது அல்ல. இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே நாங்கள்லாம் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் ஜாதிகளையும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இவர் எப்படி எழுதலாம்? இதை மறுக்க வேண்டும். திருவற்பாவை திருமுறைகள் என்று சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறார். அது திருமுறைகள் அல்ல. திருமுறைகள் என்பது தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் போன்ற நூல்கள் தான் திருமுறைகள். இதை மறுப்பாய் என்று அறிவிக்க வேண்டும் என்ற வழக்கு. இவ்வளவு விவரம் இருக்கிறது. அப்போ வாதம் தொடர்கிறது, விசாரணை நடக்கிறது. எல்லாருமே வாதிக்கிட்ட எல்லா விசாரணையும் முடிஞ்சிருச்சு. வாதி ஆறுமுக நாவலார், பிரதிவாதி நமது இறைவன் வள்ளல் பெருமான் அவர்கள். தேடுறாங்க, ஆள் இல்லை. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஆள் இல்லைன்னா வழக்கு நம்ம பக்கம்தான் வந்துடும். அங்கே நீதிமன்றத்திலே ஊழியர் 3 தடவை கூப்பிடுவாங்க. இன்னும் அந்த வழக்கம் இருக்கிறது. நீதிமன்றத்தில் 3 தடவை பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ராமையா பிள்ளை, ராமையா பிள்ளை, ராமலிங்க பிள்ளை, ராமலிங்க பிள்ளை, ராமலிங்க பிள்ளைன்னு 3 தடவை கூப்பிடுறாங்க. 3 தடவை கூப்பிடும்போது திடீரென்று எழுந்தருள்கிறார். எழுந்து அருள்கிறார் என்பது திடீர்னு அங்கே தோன்றுகிறார். அதனால புரிஞ்சுக்கணும் நீங்கள். அவரை ஒரு மனிதனாக தான் நினைத்தார்கள். இறைவனாக யாரும் நினைக்கவே இல்லை. கூட இருந்தவர்களும் சரி, அவரை சுற்றி இருந்தவர்களும் சரி, ஏதோ சாமியார் ஏதோ சுற்றி விளையாட்டு பண்ணுறாரு, என்னமோ பண்ணிட்டு இருக்காரு, இப்படி தான் நினைச்சாங்க. அதான் உண்மை. அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது நீதிபதியை கேட்கிறார், நீங்கள் தான் ராமலிங்க பிள்ளையான்னு கேட்கிறார். இவர் திரும்பி பார்க்கிறார், நீதிபதிக்கு காட்சி கொடுக்கிறார். நீதிபதி எந்திரிச்சு நிற்கிறார். இவங்க எந்திரிச்சு நின்றதுனால கேசு வழக்கெல்லாம் தள்ளுபடி ஆகலை. நீதிபதி எழுந்து நிற்கிறார், உணர்கிறார். அவருக்கு இவர் உணர்விக்கிறார் தான் யார் என்று. ஏனென்றால் புராணங்களிலும் காவியங்களிலும் எத்தனையோ திருவிளையாடல்களை இறைவன் நீதிமன்றத்துக்கு சென்றதை சொன்னார்கள். உண்மை. அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். அதுக்குள்ளே போய் நம்ம விளக்கமாக பேச வேண்டியதில்லை.
சமயபுரம் மாரியம்மா கோட்டுக்கு போனது, காஞ்சி காமாட்சி கோட்டுக்கு போனது, சிவபெருமான் கோட்டுக்கு போனது, காளமாடு கோட்டுக்கு போனது எல்லாம் சொன்னாங்கல்ல. இவர் ஏன் சொல்லலை? அங்கதான் தடுக்குது. ஜாதியும் மதமும் சமயமும் அங்கதான் தடுக்குது. தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சொல்லவில்லை. காரணம், நான் சொன்னது போல ஜாதியும் மதமும் சமயமும் அங்கே தடுக்குது. ஆக இந்த நிலையில் இருக்கும்போது நீதிபதி சொல்லுகிறார், திருவருட்பாதான் மக்களுக்கு ஏற்றது. அங்கே சாதியும் மதமும் சமயமும் எதுவுமே அவர் சாடவில்லை. பிரபஞ்சத்தில் தோன்றியதை கூறுகிறார். நீங்கள் எப்படி எழுதினீர்கள் என்று கேட்கும்போது நமது இறைவன் பிள்ளைப்பெருமான் அவர் சொல்கிறார், இறைவன் சொன்னான் எழுதினேன். ஏனென்றால் இறைவனுக்கு ஜாதியும் மதமும் சமயமும் தேவையில்லை. அதை தான் அருட்பெருஞ்சோதி அகவலிலே நமக்கு அருளினார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அருட்பெருஞ்சோதி அகல் ஏதோ எழுதினாரு, விடிய விடிய எழுதினாரு, ஒரே நாளில் எழுதினாருன்னு சொல்லுவாங்களே தவிர ஏன் எழுதினாரு, எதுக்காக எழுதினார் மக்களிடம் சொல்ல வேண்டும். நீதிபதி கேட்டதுக்கு அங்கே சொல்லுகிறார், இறைவனுக்கு ஜாதியும் மதமும் தேவையில்லை. அதான் சொல்றாரு, சாதி மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதி எனக்கு சொன்னாரே. பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து இறைவன் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு, அது தேவையில்லை என்று. சாதி மதமும் சமயமும் காணா ஆதியானாதயம் அருட்பெருஞ்சோதி. இது 2 அகவல்லையே இருக்கு. ஏன் ஞானசரியில் இருக்கு? பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய்யே, அவற்றில் புகுதாதீர். இதெல்லாம் யார் சொன்னது? தன்னுடைய தந்தை தன் மகனுக்கு சொல்லி உலக மக்களிடம் சொல்லுகிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நிலையில் இருக்கும்போது, ஏன்னா சுத்த சன்மார்க்கத்துக்குன்னு ஒரு தனி நெறி இருக்கு. அதை உலக மக்கள் சொன்னாதான் அவங்க பின்பற்றுவாங்க. சொல்லாமையே மூடி 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 மறைச்சிருந்தா மக்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? அதனால்தான் திருவருட்பாக்கு என்ற பாடலுடைய விளக்கங்களை எனது தந்தை வல்லப்பமான் கொடுத்த தயவினால் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த நிலையில் இருக்கும்போது அவர் சொல்லிட்டார் நீதிபதி, திருவருட்பாவை மறுப்பா என்று அறிவிக்க முடியாது, இது மக்களுக்கு ஏற்றது என்று சொல்லி தீர்ப்பளிக்கிறார். அந்த மகத்தான தீர்ப்பை நமது இறைவன் பெற்றுக்கொண்டு, அப்போ உலகியல் இருக்க மாதிரி தான் அவர் இருக்கணும். இங்கே தர்மசாலை அமர்கிறார். அதுக்கு பிறகு உத்தரஞான சிதம்பரமாலை உருவானது. சமாதி வற்புறுத்தலை எப்படி அவர் சொன்னது, விளக்கங்கள் உலக மக்களுக்கு சொன்னது. அதன் பிறகு நடராஜபதி மாலையும் சத்குரிமணி மாலையும் எப்படி உருவாச்சு என்பதை அந்த விளக்கங்களை எல்லாம் தெளிவாக நாம் பார்த்து விட்டோம். இப்போ ஞான மருந்து என்ற பதிகத்திலே 114வது பதிகம், ஞான மருந்து 22வது பாடல். நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே கூறியது போல வரி ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் விளக்கங்கள் சுத்த சன்மார்க்க விளக்கம், இறைவன் கொடுத்த விளக்கம். வான நடுவான மருந்து, வான நடுவான மருந்து. இதை எப்படி சொல்லுவீங்க? மருந்து என்பது இறைவன், ரைட். வான நடுவான மருந்து. வானம் என்பது உயர்ந்த நிலையில் இருக்கின்ற நடுவான மருந்து. நடுவான என்பது சமரசமாக இருக்கக்கூடிய இறைவன். அப்போ சமரச சுத்த சன்மார்க்கத்தின் தலைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதான் அந்த வரிக்கு விளக்கம். ஞான நடுவான மருந்து என்பது, வான நடுவான மருந்து என்பது சமரச சுத்த சன்மார்க்கத்தின் தலைவனாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அடுத்து, என்னை மாமணி மேடை மேல் வைத்த மருந்து. என்னை மாமணி மேடை மேல் வைத்த மருந்து. என்னை இந்த சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்க நெறிகளை விட்டுவிட்டு என்னை தூக்கி எடுத்து அதனுடைய எதிரிகளாகிய தடைகளாகிய அந்த நெறிகளை எல்லாம் நீக்கி என்னை தூக்கி எடுத்து சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து மாமணி மேடை என்பது என்ன? அங்கே கடவுள் நிலையை அம்மையமாகக்கூடிய நிலை இருக்கிறதே, கடவுள் நிலை அறிந்து அம்மையமாகக்கூடிய நிலை இருக்கிறதே, சுத்த சிவஞான வெளி. அதான் திருச்சிற்றம்பலம். அங்கே இருக்கிற சத்தியஞான சபை இருக்கிறதே, அங்கே என்னை நிறுத்திய இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதான் சொல்றார், என்னை மாமணி மேடை மேல் வைத்த மருந்து. தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, ஊனம் தவிர்த்த மருந்து. அதென்ன ஊனம் தவிர்த்த மருந்து? மருந்துனா இறைவன் நம்ம சொல்லியாச்சு. ஊனம் தவிர்த்தன என்பது என்ன? துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கிய இறைவன் என்றும் சொல்லலாம். ஆனால் சுத்த சன்மார்க்கத்தின் விளக்கம், ஊனம் என்பது இந்த பிறவிக்கு ஏற்பட்ட ஊனம். இந்த பிறவிக்கு ஏற்பட்ட ஊனம் என்பது சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்த அந்த நிலைகள், அவற்றையெல்லாம் நீக்கி எனக்கு சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்த இறைவன்
அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அடுத்து சொல்றார் பாருங்க, கலந்து உள்ளே இனிக்கின்ற உண்மை மருந்து. என்னோடு கலந்து என் உள்ளத்தில் விளங்கிக் கொண்டிருக்கின்ற உண்மை மருந்து என்பது இயற்கை உண்மையின் விளக்க கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இயற்கையின் உண்மை என்பது சத்து, சித்து என்பது அந்த இயற்கை உண்மையின் விளக்கம். அதான் சத்து சித்துவான இறைவன் என்று சொல்லுவார். இயற்கை உண்மை ஒன்று, அடுத்த நிலை இயற்கை உண்மையின் விளக்கமாக இருக்கின்ற கடவுள். அதெல்லாம் பேர் உபதேசத்தில் சொல்லுவார், ஐயோ உலக மக்களே, இயற்கை உண்மை விளக்க கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவர்தான் கடவுள்னு தெரியாமல் இருக்கிறீங்களே, உங்களை அறியாமை மூடிக்கொண்டிருக்கிறதே என்றெல்லாம் சொல்லுவார். அந்த விளக்கத்தை நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். அதனால தான் என் உள்ளத்திலே இனிக்கின்ற, என் உள்ளத்திலே கலந்து இனித்துக் கொண்டிருக்கின்ற, அருள் செய்து கொண்டிருக்கின்ற உண்மை மருந்து இயற்கை உண்மை விளக்க கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இறைவனுடைய நிலையை சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் இறைவனுடைய நிலையில் எப்படி தனக்கு அருளை கொடுத்தார் என்ற நிலையும் சொல்லிட்டார். அடுத்து 147வது பதிகம் அனுபவ மாலை. இன்னைக்கு 89வது பாடல். மொத்தம் 100 பாடல்கள். இதுவரை 88 பாடலுடைய விளக்கங்களை பார்த்துருக்குறோம். இன்னைக்கு 89வது பாடல். இந்த பாடலை நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கேன். தன்னை மனைவியாகவும் இறைவனை கணவனாகவும், அதாவது தன்னை தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் வர்ணனை செய்து தோழியிடம் சொல்லுவது போல உலக மக்களுக்கு சொல்லுவது. அதான் கான்செப்ட். நல்லா கவனிங்க. சிற்றவையில் நடிக்கின்ற நாயகனார் தமக்கு, சிற்றவையிலே அருள் நடனம் செய்து கொண்டு திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கின்ற எனது கணவருக்கு சேர்ந்த புற்சமயத்தை பொருந்துவதோ என்றாய். அதாவது தோழி கேட்கிறாப்புல, நீ உன் கணவர் தனி கணவர் தனி தலைவன் சொல்லிட்டு இருக்கியே, அப்புறம் இந்த சமயங்கள் இருக்காங்கல்ல அவங்க பேரெல்லாம் எப்படி பொருந்துது அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் சொல்றாரு, அப்படியெல்லாம் நீ கேட்ட என்ன புற சமய பேர் பொருந்துவதோ என்றாய். அப்படியே என்ன கேட்கிறே இல்லை உலக மக்களே. அப்படியே அது உலக மக்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றாரு? உலக மக்களே, சிற்றபையிலே திருவிளையாடல் செஞ்சுக்கிட்டு அருளுடன் செஞ்சுட்டு இருக்காரு இறைவன் எனது கணவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர்கிட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அப்ப நான் இந்த சமயத்தில் இருக்கிற பேர்கள்லாம் அவருக்கு பொருந்துமான்னு நீங்க என்ன கேட்குறீங்க. எப்படி விளக்கம் வருது பாருங்க. என்ன கேட்குறீங்க, இப்போ பதில் சொல்வார் பாருங்க, அற்புதமா இருக்கும். அடுத்த 2 வரைக்கும் பதில் சொல்வார் பாருங்க. சமயத்தார் பெயரும் அவர் பெயரை கண்டாய். அந்த பிற சமயங்களுடைய பெயர்கள் இருக்குது அல்லவா, சிவபெருமானு, பிரம்மன், திருமாலு, இவங்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மக்கள் பேர் வச்சிருக்காங்கல்ல, அந்த பேரெல்லாம் யாருடைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய பெயரை மற்றவர்கள் வைத்து விட்டார்கள். எல்லாமே அவர் தான், அருட்பெருஞ்சாண்டவர் தான். இவங்களை உருவாக்குனது அவர் தானே சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து சொல்வார் பாருங்க, பித்தன் என்றே பெயர் படைத்தார்க்கு எப்பெயர் ஒவ்வாதோ. சமயத்துடைய தலைவனாகிய சிவபெருமான் இருக்காங்கல்ல, அவனுக்கு பித்தன்னு பேர் வச்சாங்கல்ல, அது மட்டும் எப்படி ஒப்புவ போச்சு? அது மட்டும் எப்படி ஒத்து போச்சு? சமயங்களுக்கு ஒத்து போச்சு இல்லை? சிவபெருமான் சொன்னாங்க, நடராஜன் சொன்னாங்க, சொக்கநாதன் சொன்னாங்க, தியாகராஜ பெருமான் சொன்னாங்க, மகாலிங்கன் சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்கல்ல. அப்போ சமயங்கள் இருக்கும்போது அவன் பேர் வச்சாங்கல்ல, அது மட்டும் அவங்களுக்கு ஒத்து போகுதுல்ல. அப்போ அது ஒத்து போகிற பெயர்கள் எல்லாம் யாருடைய பெயர்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் ஏற்பட்டது தான் எல்லாமே. மக்களுக்கு தெரியாமல் இருந்தார்கள், காலங்கள் கடந்து விட்டது. சொல்லிட்டு இப்போ சொல்லுவார் பாருங்க, அச்சமயத்தேவர் மட்டுமல்ல, இவர்கள் பெயர் மட்டுமல்ல, என்னுடைய பெயர், உன்னுடைய பெயர். என்னுடைய பெயர் ஏன் சொல்றாரு? அங்கே ராமலிங்கன் பேர் வச்சது. அருட்பெருஞ்சோதி பேர் ராமலிங்கமா? இல்லை. அப்போ ராமலிங்கன் எப்படி பேர் வச்சாங்க உலகியல்ல? அவங்க அந்த குடும்பத்தில் இருந்தவங்க அந்த ராமைய பிள்ளையும் சின்னம்மையாரும் பின்னலூர்னு ஒரு கிராமத்தில் போய் ராமலிங்கன் பேர் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது அருட்பெருஞ்சாண்டவர் யாருன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அருட்பெருஞ்சோதி பேர் வச்சிருப்பான். இயற்கையினுடைய விளக்கங்களை வச்சு பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது, அதனால ராமலிங்கன் பேர் வச்சுட்டாங்க. என் பேர், அந்த ராமலிங்கம் யார் பேர்? அவர் பேர் தான். அவனுக்கு தெரியாததால் வைத்த பெயர்கள். சுத்த சன்மார்க்கம் தெரியாது, அருட்பெருஞ்சாண்டவர் இறைவன் தெரியாது. அதனால் அந்தந்த சமயங்களிலும் அந்தந்த மார்க்கங்களிலும் அந்தந்த மதங்களிலும் இருக்கின்றவர்கள் அவருடைய கர்த்தார்களுடைய பெயர்களை வைத்து விட்டார்கள். ஆனால் எல்லா பெயர்களும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு தான் சொந்தம் என்று சொல்கிறார்.
அவர் என் பெயரும் நின் பெயரும் அவர் பெயரே, எவ்வுயிரின் பெயரும் அவர் பெயரே. எல்லா உயிரினங்கள் இருக்கின்றன. அதான் அகவல்ல சொல்வார் அந்த உயிரினங்களை. ஊர்வன, பரப்பன, உருவன, நடப்பன, எல்லா உயிரினங்கள். நீரில் வாழ்கின்ற ஊர்வன என்பது ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள், பரப்பன என்பது பறந்து செல்லக்கூடிய உயிரினங்கள், உருவன என்பது தாவரங்கள். தாவரங்களுக்கு பேர் இருக்குல்ல, தென்னை மரம், மாமரம், பலாமரம், எல்லாம் பேர் இருக்கு. பலாமரத்தை கொடுப்பதனால் அது பலாமரம், மாமரங்களை கொடுப்பதனால் அது மாமரம், வாழைகளை கொடுப்பதனால் வாழை, இப்படியெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. எல்லா பெயர்களும் அவருடைய பெயர்களே அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சிற்றவையில் என் கணவர் செய்யும் ஒரு ஞான திருக்கூத்து கண்டு அளவே தெரியும் இது தோழி. கடைசியில் வச்சா பாருங்க, அருமையான ஒரு பதில. இதெல்லாம் வேற வேற பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் இறைவனுடைய பெயர் தான். நான் அதுக்கு விளக்கமும் சொல்லிட்டேன். சொல்றாரு, அவங்களுக்கு தெரியாம பண்ணிட்டாங்க, அதனால தண்ணியும் உள்ள போடுறாரு. என் பெயரும் நின் பெயரும், அதை மனதிடம் சொல்வது போல உலக மக்கள் சொல்றாரு. உங்க பேர் சரி, என் பேரும் சரி. என் பேர் எப்படி ராமலிங்கன்னு வச்சாங்க? அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு சிவபெருமான் தான் தெரியும். சைவ குலத்தின் தலைவன் சிவபெருமான், அதனால சிவபெருமான் பேரை வைக்கிறாங்க. அவங்களுக்கு சுத்த சமாதி பற்றி தெரியாது. ஆனால் எல்லா பேரும் இவங்கெல்லாம் படைத்தது யாரு? அருட்பஞ்சு ஆண்டவர். அதனால எல்லா பேரும் அவருடைய பெயர் தான், வேறு பெயர் யாருக்கும் கிடையாது. தெரியாமல் வைத்து விட்டார்கள். எல்லா பேரும் அவங்க பெயர்னு சொல்லிட்டு, சிற்றவையில் என் கணவர் செய்யும் ஒரு ஞான திருக்கூத்து இருக்கிறதே, சிற்றவையிலே திருவிளையாடல் செய்து கொண்டு அருள் நடனம் செய்து கொண்டு இருக்கிறாரே, அவரை அந்த நடனத்தை பார்த்தால்தான், சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கினால்தான் அது எந்த நிலைமை என்று தெரியும். கண்டளவே தெளியும். இது அப்பதான் உங்களுக்கு உணர முடியும். இல்லைன்னா உணர முடியாதுன்னு சொல்றார். சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தால் தான் உணர முடியும். அதை தெளிவாக குறிப்பிடுகிறார். உலக மக்களே, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் எல்லா பெயர்களும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பெயர் தான். உங்க பேரும் சரி, என் பேரும் சரி, உயிரினங்கள் பேரும் சரி, தாவரங்களுடைய பெயர்களும் சரி, எல்லாமே அவருடைய பெயர் தான். ஏன்னா எல்லாத்துக்கும் தலைவன், எல்லாத்துக்கும் ஒரே இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தால்தான் இந்த விளக்கம் புரியும் என்று கூறுகிறார். அடுத்து ஒரே ஒரு விளக்கம், நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. என்னை இது சொல்லி தான் ஆகணும், விடவும் முடியல. நிறைய விளக்கங்கள் இருக்கு, நான் சுருக்கி சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. திருவருட்பேர் என்ற பதிகத்திலே 9வது பாடல், இங்கே 89வது பாடலுக்கு அனுபவமாலை, அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார். அதாவது 85வது பதிகம் திருவருட்பேரு 9வது பாடல். நானே தவம் புரிந்தேன், நானே களிப்புற்றேன், நானே இறைவனை நினைத்து தவம் இருந்தேன். இவர் தவம் என்ன தவம்? அதை ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கேன். குகைக்குள்ளேயோ, காட்டுக்கடியிலோ, கடலுக்கடியிலோ, மரத்துக்கடியில் உட்கார்ந்து புத்தளவுக்கு புத்து மண் வளரையோ இருக்கிறது இல்லை. நோவாமல் நோன்பு. நோவாமல் நோன்பு என்பது சக நேரமும் எந்த நேரமும் இறைவனை மனதில் தியானம் பண்ணி கொண்டிருப்பது, மனதில் நினைத்து கொண்டிருப்பது. களிப்புற்றேன், தேனே எனும் அமுதம் தேக்க உண்டேன், இறைவனுடைய அருளமுதம் முழுவதையும் நான் உண்டேன். சுத்த சன்மார்க்கத்திலிருந்தால் அது கிடைக்கும்னு சொல்றாரு. உண்டேன், ஊனே ஒளிவாக்க பெற்றேன், ஊனே ஒளிவாக்க பெற்றேன். ஊன் என்பது இந்த எலும்புகளாலும் நரம்புகளாலும் சதைகளாலும் இரத்தங்களாலும் சூழப்பட்டு இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க உற்ற இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த உடம்பு ஒளிமுடமாக்க பெற்றேன், முத்தகத்தை பெற்றுவிட்டேன். சுத்த தேகம், புராண தேகம், ஞான தேகம் ஒளிவாக்க பெற்றேன். உடையான் எனைத்தான் அழி விளங்க தூக்கி அணைத்தான். உடையான், என்னை உடையவன் எனது தந்தை, என்னை கருணையுடன், அழி விளங்க என்பது கருணையுடன், இரக்கத்துடன், கருணையுடன், தயவுடன் என்னை சமயங்களிலும் மதங்களிலும் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எடுத்து என்னை அணைத்துக் கொண்டான். அப்ப அந்த நிலையை உலக மக்களுக்கு சொல்லணும். அனுபவம் அலையில தான் சொல்றாரு. அந்த நிலையை இந்த பாடலிலே சொல்லுவது உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக புரிந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே அன்பர்களே, நீங்களாம் இன்று நாம் பார்த்த இறைவனுடைய திருவிளையாடல் பதிவிலே கூறப்பட்ட விளக்கங்கள் அத்தனையும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய திருவிளையாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு திருவிளையாடலும் ஒவ்வொரு நிலைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பர்களே, நீங்களும் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தை உச்சரித்து கொலையும் புலையும் தவிர்த்ததான் முக்கியமானது. சைவ உணவுகளை தவிர்த்து உயிர்களை கொலை செய்வதை நிறுத்தி இறைவனை வணங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி ஜோதி வடிவில் இருக்கின்ற இறைவனை வணங்கி இறைவனுடைய அருளையும் செல்வங்களையெல்லாம் பெற்று இந்த வையகத்திலே நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும் என்று இறைவனுடைய தயவாலையும் கருணையாலையும் இறைவனுடைய அருள் பெற்றவன் என்ற தன்மையினால் இந்த வள்ளலார் ஊழியன் உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நாளையும் இறைவனுடைய திருவிளையாடல் தொடரும். கண்டு மகிழ்ந்து இறைவன் அருளை பெற்றுக் கொள்ளுங்கள்.